சிற்பி இருந்தார். அவர் ஒரு அழகான சிலையை செதுக்க பெரிய கல் ஒன்றை தேடிக் கொண்டிருந்தார். ஒரு மலைக்கு சென்றபோது ஒரே அளவிலான 2 பெரிய பாறைகளை பார்த்தார். முதல் பாறையை நோக்கி அவர் ஒளியால் ஓங்கி அடித்த போது, "வலிக்குது, என்னை தொடாதே" என்று சத்தம் போட்டது. உடனே சிற்பி அந்த பாறையை விட்டுவிட்டு 2வது பாறையை நோக்கி சென்றார். 2வது பாறையை அவர் ஒளியால் அடிக்க ஆரம்பித்த போது அந்த பாறை ஒரு சத்தமும் இல்லாமல் வலியை தாங்கிக் கொண்டிருந்தது. சிற்பி மிகுந்த ஈடுபாட்டுடன் ஒளியை வைத்து அந்த பாறையை மெதுவாக செதுக்கி ஒரு அற்புதமான சிலையை உருவாக்கினார். சிற்பி அந்த சிலையை ஊரின் மையத்தில் வைத்துவிட்டு சென்றார். மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அந்த சிலையை பார்த்து பாராட்டினார்கள், பூக்களை தூவி வணங்கினார்கள். அப்போது சிற்பியின் ஒளியால் அடிவாங்கிய முதல் பாறை 2வது பாறையை பார்த்து, "நான் வலியை தாங்க மறுத்தேன். இப்போது மக்கள் உன்னை வணங்குகிறார்கள். என்னை கண்டுகொள்ளவில்லை. நான் வலியை தாங்கிக் கொண்டிருந்தால் நானும் இன்று சிலையாகி இருப்பேனே" என்று வருத்தத்துடன் கூறியது.